நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இமேஜின் நீங்க வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. லைக் டிராஃபிக்லயோ இல்ல ட்ரெயின்லயோ நீங்க போயிட்டுருக்கீங்க. உங்க மைண்ட்ல ஒரு நம்பர் இருக்கு. லைக் அது உங்க பேங்க் பேலன்ஸோட நம்பரா இருக்கலாம். இல்ல உங்க ரிட்டயர்மென்ட் ஃபண்டோட நம்பரா இருக்கலாம். ஆர் ரிட்டயர்மென்ட் ஃபண்ட்னே ஒண்ணு உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். உங்க ஏஜுக்கு நம்ம கிட்ட இவ்வளோ ஒரு சேவிங் இருக்கும். ஆர் நம்ம இவ்வளோ செக்யூர்டா இருப்போம்னு நீங்க நெனச்சிருக்கிறதுக்கும், இந்த நம்பருக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிறத நீங்க ரியலைஸ் பண்றீங்க. இஃப் திஸ் ஃபீலிங் இஸ் வெரி ரிலேட்டபிள் டு யூ, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதோட முக்கியமான ரீசனில் ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் டிப்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் சர்க்கிளுக்கும் சேர்த்து சொல்லணும் அப்படின்றது தான் ஒரு கோல். அதுக்கேற்ற மாதிரி இந்த சேனலோட ஸ்டார்டிங்லேயே நிறையா ஃபினான்ஷியல் வீடியோஸும் நான் போட்டிருப்பேன். ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நான் ஐடென்டிஃபை பண்ணது என்ன அப்படின்னா, 30s ஆர் ஈவன் 40ஸ்ல இருக்கிற மக்கள் எஸ்பெஷலி அவங்க ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கோ இல்லை ஒரு எமர்ஜென்சி சேவிங்கிற மாதிரி எந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியுமே பண்ணாமல் இருக்கிறவங்க பயங்கர பேனிக்காகவும் இதை சுற்றி இருக்க ஸ்ட்ரெஸ்லையும் இருக்கிறது என்னால் கவனிக்க முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த லேட் ஸ்டாட்டஸ், அதாவது 30, 35 ஆர் ஈவன் 40க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வரவங்க அவங்களோட ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஈவன் 18 இயர்ஸ்லேருந்தே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களையும் நான் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். தட் இஸ் ரியலி a குட் சைன். தட் டசன்ட் மீன் இந்த 30+ ஆர் 40+ல இருக்கிறவங்களால ஒரு கார்பஸ் பில்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 டிப்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் தட் வில் ஹெல்ப் யூ ரீபில்ட் ஆர் செக்யூர் யுவர் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered. லேட் ஸ்டார்டர்ஸ் எப்படி வெல்த் பில்ட் பண்ணலான்னு சொன்ன உடனே இந்த மோட்டிவேஷனல் போஸ்டர்ஸ்லாம் தூக்கிட்டு வர மாதிரி அப்படியே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஹை இம்பேக்ட் ஐடியாஸ்ன்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி ரியல். கிரவுண்ட் ரியாலிட்டியை ஒட்டி நமக்கு ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிளாக இருக்கிற ஒரு 5 ஸ்டெப் ப்ளூ பிரிண்ட்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எஸ்பெஷலி ஸ்டெப் 3 and 4 ஆர் வெரி க்ரூஷியல். இந்த ஸ்டெப்ஸில் தான் நிறைய மக்கள் தப்பு பண்ணுறதையும் பார்க்க முடியுது. அண்ட் இந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணாங்கன்னா இட் வில் காஸ்ட் them years, especially the time that they don't have right now in their hand. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். இப்போ இருக்க டே அண்ட் ஏஜில் நம்ம ஒரு 22 year old ஜஸ்ட் அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஒரு இண்டிவிஜுவல் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வச்சு அவங்களோட ஸ்டார்டிங் சேலரியிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஏன் ஈவன் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களோட பாக்கெட் மணியை நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், என்னோட பேரண்ட்ஸோட ஹெல்ப் மூலமாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது இந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்குன்றத பேசுகிறத என்னால் ஆக்சுவலாக பார்க்கவும் முடியுது. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு இந்த லேட் ஸ்டார்டர்ஸ், அதாவது 35 ஆர் 40+ல இருக்க மக்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா அவங்ககிட்ட ஒரு சாலிடான இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவோ இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ன்ற மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அண்ட் அவங்க இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிறத வச்சு சேவ் பண்ணால் எவ்வளோ வரும்ன்ற இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் அதோட ரிசல்ட்ஸ் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வராமல் அவங்க ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர்ஸ் ஆர் லைக் லிட்டரலி ப்ரூட்டல். இமீடியட்டாக அவங்க பண்ணுற திங் என்ன அப்படின்னா, தே வில் க்ளோஸ் தோஸ் டேப். இதை நான் எப்படியாவது வந்து ஃபிகர் அவுட் பண்ணிவிடுவேன், ஐ வில் ஃபிகர் திஸ் அவுட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டே ஆனால் ஜிம் போவேன்னு சொல்கிற மாதிரி அந்த லேட்டர்ன்றது வரப்போகிறது இல்லை. ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் யூ ஆர் லேட், பட் அந்த கேம்ன்றது இன்னும் முடியலை, யூ ஸ்டில் ஹாவ் டைம். ஆனால் ஒரு 22 year old ஆர் ஒரு யங் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுற அதே ஸ்ட்ராட்டஜி, அதே பிளே புக்கை இவங்களால் யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. தீஸ் லேட் ஸ்டார்டர்ஸ் நீட் அ மோர் அக்ரெசிவ், அட் த சேம் டைம் மோர் ஃபோக்கஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிளான் வேணும். அண்ட் அந்த பிளானை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த ஸ்டெப் நம்பர் 1. இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த ஒரு 22 year ஆர் ஒரு யங் இன்வெஸ்டரோட பிளே புக் ஏன் இந்த லேட் ஸ்டார்டர்ஸுக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறதோட முக்கியமான விஷயம் என்னென்னா காம்பவுண்டிங். இன்வெஸ்டிங் பற்றி வீடியோ பார்க்குறவங்களுக்கு காம்பவுண்டிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் அந்த யங் இன்வெஸ்டருக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும், அதாவது தே ஹாவ் லைக் 4 decades ஆஃப் காம்பவுண்டிங். ஆனால் இந்த லேட் ஸ்டார்டர்ஸ்க்கு வேறு மினிமம் ஒரு 2 decades தான் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க அதே லெவலில் ரீச் பண்ணணும். இதை இன்னும் சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு 25 வயசில் இருக்க ஒரு பர்சன் அவரோட சேலரியில் 10% மட்டும் அடுத்த 40 வருஷத்துக்கு சேர்க்குறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு 45 வயசு ஆள் அவரோட சேலரியில் 25% சேர்த்தாலுமே 65 வயசு வரும்போது, 2 பேருக்கு 65 வயசு ஆகும்போது அந்த 25ல் வெறும் 10% சேர்க்க ஆரம்பித்த பர்சன் கிட்ட அதிக காசு இருக்கும். திஸ் இஸ் த ஹார்ஷ் ரியாலிட்டி அண்ட் திஸ் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதை நான் சொல்கிறது லேட் ஸ்டார்டர்ஸை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு கிடையாது, பட் கம்ஃபர்டபுளாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலான்ற ஒரு ஆப்ஷன் இந்த லேட் ஸ்டார்டர்ஸ்க்கு இப்போ கிடையாதுன்றது தான் ரியாலிட்டி. இன்கேஸ் 30+ல இருக்கிற யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களோட 30ஸ்ல என்ன நடந்ததுன்ட்டு.
மோஸ்ட்லி வுட் ஹவ் காட் மேரிட், ஒரு புது வீடு வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு நல்ல கார் வாங்கியிருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப நாள் புக் பண்ணணும்னு நினச்ச அந்த வெக்கேஷனை புக் பண்ணி நீங்கள் போயிருக்கலாம். ஆர் ஈவன் உங்களோட ஷாப்பிங் கார்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷூஸோ ஆர் எனிதிங், ஈவன் ஒரு நல்ல டிவி, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் வாங்கியிருக்கலாம். அட் த சேம் டைம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஆர் உங்களோட சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டாக்னன்ட் அதே லெவல் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்லேயே இருந்திருக்கும். அட் திஸ் பாயிண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை ஃப்ளிப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை தான் நீங்கள் மாற்றணும். இன்ஃபேக்ட் ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். ஈவன் இந்த வீடியோ பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள். லாஸ்ட் 3 monthsோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அதில் எதெல்லாம் வந்து unnecessary ஸ்பென்ஸ்ன்னு பாருங்கள். லைக் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், டைனிங் அவுட் ஆர் ஏதாவது இம்பல்ஸ் பையிங், இதெல்லாம் வந்து இருக்கான்றதை பாருங்கள். அண்ட் இதில் எதெல்லாம் வந்து அப்சல்யூட்லி unnecessary, அதெல்லாம் வந்து சேவிங்க்கு போயிருக்கலாம், இந்த பர்சன்டேஜ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நான் சேவிங்கில் போட்டிருக்கலான்ற மாதிரி யூ ஐடென்டிஃபை யோர் செல்ஃப். யூ டோன்ட் ஈவன் ஹவ் டு கமெண்ட் டவுன் எனிதிங். இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ரெக்கவரி. என்ன கேட்டேன்னா லேட் ஸ்டார்டர்ஸ், அதாவது 30+ ஒரு 40+ல இருக்கவங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா மினிமம் 30% 40% ஆஃப் தேர் இன்ஹேண்ட் சேலரி, அதாவது ஆஃப்டர் ஆல் த டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் எல்லாமே போக கையில் வர சேலரியில் தே ஹேவ் டு சேவ் அபவுட் 30 to 40%. எஸ், இது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இட்ஸ் லைக் அ டைட்டர் பட்ஜெட். பட் இப்போ இருக்கிற டைட்டர் பட்ஜெட்டுன்றது உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக மாற்றுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டெப்பில் யூஸ்வலாக இந்த லேட் ஸ்டார்டர்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும், எஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷனில். தே ரியலைஸ் தட் தேர் லேட். நம்ம வந்து எப்படியாவது சேர்க்கணும் அப்படின்ற அந்த தாட்டெல்லாம் ஓகே, பட் அவங்க கையில் இது வரைக்கும் இருக்கிற கொஞ்சம் சேவிங், லைக் எமர்ஜென்சிஸ் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை எஃப்டிஸில் அங்கங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் இருக்கிறதுலே எது ஹை ரிஸ்க்கோ, அதாவது ஹை பொட்டன்ஷியல் அவங்க நினைக்கிறது இட் வில் கம் வித் அன் ஹையர் ரிஸ்க், ரைட், அதில் கொண்டு போய் மொத்தமாக போட்டுட்டு ஒரு பிபி ஆர் பேனிக்லேயே இருக்கிறது. நம்ம ஊரில் எஸ்பெஷலி இந்த 35-40+ல இருக்கிறவங்க கிரிப்டோ ஆர் என்எஃப்டிஸ் மாதிரி அசெட்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கம்மி தானாலும் ஓவரால் இந்தியா லெவலில் இருக்க டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்களோட மொத்த ஃபண்ட் ஆர் மொத்த லைஃப் சேவிங்ஸை இந்த மாதிரி கிரிப்டோஸ் அண்ட் என்எஃப்டிஸில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாஸ் ஆனது வருத்தமான நியூஸ்ன்னு இருந்தாலும் இந்த ஒரு ட்ரெண்டை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ட்ரெண்டை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இட்ஸ் லைக் ஏதாவது பண்ணி என்னோடய காசு வந்து டபுள் ஆர் ட்ரிபிள் ஆர் ஈவன் 10 டைம்ஸ்ன்ற மாதிரி வளர்ந்துடாதா அப்படின்றது தான். இந்த சோஷியல் மீடியா ஹைப் தான் இதுக்கு காரணம். ஈவன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஸ்டாக்ஸ்ன்னு போட்டாலுமே உங்களோட என்டையர் ஃபண்டை ஒரு இதில் போகிறதுன்றது வந்து இட்ஸ் நாட் வெல்த் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் இன்ஃபேக்ட் கேம்பிளிங் வித் யுவர் அவைலபிள் ஃபண்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த ஹை ரிஸ்க் இருக்கிற சிங்கிள் அசெட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் உங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஹானஸ்ட்லி இட் won't. உங்களுக்கு ஹை க்ரோத் வேணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ். அட் த சேம் டைம் யூ நீட் அ பெட்டர் ஷாக் அப்சர்வர். இன்கேஸ் த மார்க்கெட் கிராஷ், இன்கேஸ் திங்ஸ் கோ தி ஆப்போசிட் வே அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கிற லெவலுக்கான ஒரு குஷனிங் பெட்டை வந்து நீங்கள் செட் பண்ணி ஆகணும். இதோட சிம்பிளான ஆன்சர் என்ன அப்படின்னா ஹைப்ரிட் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னா யூ கேன் புட் சம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் யுவர் மணி இன் தோஸ் ஸ்டாக்ஸ் ஆர் எஸ்ஐபிஸ் ஆர் உங்களுக்கு என்ன மாதிரி வந்து ஃபண்ட்ஸ்லாம் தோணுதோ இண்டெக்ஸ் ஆர் இந்த மாதிரி க்ரோத் ஃபண்ட்ஸில் நீங்கள் போடலாம். அட் த சேம் டைம் ஹாவ் சம்திங் இன் பாண்ட்ஸ் அண்ட் டெப்ட் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லேயும் வந்து யூ ஹவ் டு இன்வெஸ்ட் அண்ட் ஆப்வியஸாக யூ ஹவ் டு டூ யுவர் ஓன் அனாலிசிஸ், ரிசர்ச் எல்லாமே பண்ணுங்கள். பட் இந்த போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் ஹை க்ரோத்தும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஸ்டெபிலிட்டியும் இருக்கணும். இந்த ஸ்டெபிலிட்டி இல்லாமல் நீங்கள் வெறும் ஹை க்ரோத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்றதில் கிராஷுக்கான ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. என்னப்பா இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டெலாம் நல்லா க்ரோ ஆகும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நான் பெசிமிசமாக பேசலை. இன்ஃபேக்ட் இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி. மார்க்கெட்ஸ் வில் கிராஷ். மார்க்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து இந்த ஓவரால் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் மார்க்கெட்டோட பியூட்டின்னு சொல்லலாம், கர்ஸ்ன்னு சொல்லலாம். இது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் திஸ் இஸ் ஆக்சுவலி ஹைலி எஃபெக்டிவ். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்த உடனே நம்ம எல்லாருமே வந்து அந்த பர்ஃபெக்டான ஸ்டாக் ஆர் பர்ஃபெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணுறது, அந்த மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா, என்னோடய ஃபண்ட் ஆர் என்னோடய ஸ்டாக் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இந்த வாரம் வளரும் ஆர் இந்த வருஷம் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்றதுல நம்ம பயங்கரமான ஒரு ஃபோக்கஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ், இந்த ஃபினான்ஸ் கண்டென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் பார்க்குற இடத்துல நிறைய பேர் சொல்ல மறக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வெல்த் கிரியேட்டர்ன்றது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை தாண்டி இட்ஸ் ஆக்சுவலி ஒரு இன்கம். ஆப்வியஸாக ஒரு ஸ்டாக்னண்ட்டான சேலரியை வச்சுட்டு இந்த லேட் ஸ்டார்டர்ஸால் கிளாக்கோட ரேஸ்லாம் போக முடியாது. இமேஜின் இப்போ ஒருத்தர் வந்து வருஷத்துக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கலாம், இன் ஹேண்ட் சொல்கிறேன். அதில் ஒரு 30% சேவ் பண்ணுறாரு அப்படின்னா தட்ஸ் 3 lakhs per year. இது அவரோட இன்கம்மை ஒரு 15 lakhs இன்க்ரீஸ் பண்ண முடியுது அப்படின்னா
தட்ஸ் 4.5 lakhs ஆனுவலி. அதாவது 1.5 lakhs இப்போ வந்து ஆனுவல் அந்த காம்பவுண்டிங் மிஷினுக்கு ஃபியூவலாக வந்து ஆட் ஆகுது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸான்னு கேட்டிங்கன்னா எஸ், அப்சல்யூட்லி. இந்த இன்க்ரீஸ் இன் இன்கம்ன்றதையும் வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக புஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆஸ் யூ லெவல் அப், ஆஸ் யூ ஸ்கில் அண்ட் ஆஸ் யூ க்ரோ. லெட்ஸ் ஹேவ் another எக்ஸசைஸ். இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணி கூட யோசிங்க. இந்த லாஸ்ட் 12 months உங்களோட வேலையோ இல்லை உங்களோட பிஸ்னஸையோ இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆர் உங்களை ஒரு ஹை வேல்யூ பர்சனாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்க? கம்ஃபர்டபுள் ஆக்கிறதுக்கு கிடையாது, உங்களை மோர் ஸ்கில்ட் அண்ட் மோர் வேல்யூபிளாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏதாவது கோர்ஸோ இல்லை ஏதாவது நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி லெவலப் ஆகிருக்கீங்களா? இல்லை சைடு இன்கம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் இஃப் த ஆன்சர் இஸ் நத்திங், இந்த வீடியோ முடிவில் இதுதான் உங்களுக்கான முக்கியமான ஆக்ஷன் ஐட்டமாக இருக்கும் பிஃபோர் ஈவன் யூ கிரியேட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. ஆஸ் வி ஆல் நோ, மார்க்கெட் வந்து நம்மளோட மணியை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஒரு இன்ஜின் தான். அதே டைம் நம்ம ஸ்கில் அப் ஆர் லெவலப் ஆகிறோம் அப்படின்னா அது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை மல்டிப்ளை பண்ணும். அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் லைஃப் நமக்கு இந்த 2 இன்ஜினுமே தேவைப்படும் டு பில்ட் அ பெட்டர் வெல்த். ஒரு யங் இன்வெஸ்டர், ஒரு 25 வயசு 22 வயசு இன்வெஸ்டர் வந்து ஒரு தப்பான டெசிஷன் எடுத்து அவங்களோட சேவிங்ஸை ப்ளோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட முடியும். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு சேஃப்டி நெட் இருக்குது. அண்ட் இந்த லேட் ஸ்டார்டர்ஸ் அந்த சேஃப்டி நெட்டுன்றது சுத்தமாக கிடையாது. இந்த இடத்துல அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்கள நாட் ஜஸ்ட் ஹர்ட் பண்ணது மட்டும் சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டாக அவங்களோட சேவிங் ப்ரொஃபைல் ஆர் அந்த ஃபியூச்சர் ட்ரீமை வந்து டீரெயில் பண்ணி கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பில்ட் பண்ண வேண்டியது அந்த சேஃப்டி நெட்டு தான். உங்கள் லைஃப்பை சுற்றி ஒரு ராக் சாலிடான ஒரு சேஃப்டி நெட் பில்ட் பண்ணணும். சேஃப்டி நெட்டுன்னு வந்துருச்சுன்னா இந்த 3 நான் நெகோஷியபிள்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இன்கேஸ் ஒரு வேலை இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்ற பட்சத்தில் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் இன்டூ 3 or 6 times இதை எடுத்து செப்பரேட்டாக வச்சுருங்க. இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லலை, ஒரு ஹை ஈல்டிங் சேவிங் அக்கௌண்ட்லையோ இல்லை எஃப்டியாவோ ஆர்டியாவோ ரெடி டு லிக்விஃபை மோடில் இது எப்போவுமே உங்ககிட்ட இருக்கணும். ரெண்டாவது, ஒரு சாலிடான மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஒரு சிங்கிள் ஹாஸ்பிட்டலைசேஷன் நம்மளோட என்டையர் சேவிங் ஆர் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக வைப் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. சம்டைம்ஸ் ஈவன் அதுக்கு மேலே நம்மளை கடன் வாங்க வைக்கிற அளவுக்கு தான் இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டலோட பில்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ப்ராப்பரான மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவுட் சைட் யுவர் கார்ப்பரேட் பாலிசி. ஏன்னா கார்ப்பரேட் பாலிசின்றது அந்த அளவுக்கு ஃபண்டடாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அண்ட் செகண்ட் திங், அந்த அளவுக்கு எல்லா வைட் அரே ஆஃப் டிசீஸையும் கவர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு கவரேஜ் அமௌண்ட் செலக்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கான ஒரு பர்சனல் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்து வச்சுக்கிறது இட்ஸ் இன்ஃபேக்ட் நான் ஆப்ஷனல். மூணாவது, இஃப் தேர் ஆர் டிபெண்டன்ஸ் ஆன் யூ, ஒய்ஃபோ குழந்தைங்களோ இல்லை ஏஜிங் பேரண்ட்ஸ் உங்களை நம்பி இருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டேர்ம் இன்சூரன்ஸ். இதுலேயும் வந்து இந்த யூலிப் ஆர் எண்டோமெண்ட் சுற்றிலாம் எதுவும் மாட்டிக்காதீங்க. ஒரு ப்ராப்பர் அண்ட் போரிங் சிம்பிள் டேர்ம் இன்சூரன்ஸ். உங்களுக்கோட கவரேஜ் எந்த அளவுக்கு இருக்கணும்னு டிசைட் பண்ணி அண்ட் பை இட் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக ஒரு இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தேன், டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட பெனிஃபிட் அண்ட் அதை சுற்றி இருக்கிற சில ஷாக்கிங் திங்ஸ் எல்லாமே, அதை எந்த பிராண்டோ எந்த அஃபிலியேஷன் இல்லாமல் ஐ ட்ரை டு புட் அப் அ வீடியோ அரவுண்ட் இட். நீங்கள் யோசிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே எனக்கு வந்து என்னோட ஃபண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது, அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது, அப்போ எப்படி நான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் பில்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ஒரு இன்சூரன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு லைஃப் சர்ப்ரைஸ் வருது, அந்த இடத்துல உங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு தப்பான நேரத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து செல் பண்ணவோ இல்லை அதை டச் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த இடத்துல தான் நிறைய பேர் லாஸ் ரியலைஸ் பண்ணுறது, அன்னெசரி டாக்ஸேஷன்ஸ் இது எல்லாமே வந்து போகும். நமக்கு அக்ரெசிவ் க்ரோத் வேணும் தான், பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் சர்வைவல். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் ஆர் அதை சுற்றி இருக்கிற இந்த டேர்ம் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நான் நெகோஷியபிள்ஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இன்ஃபேக்ட் இந்த ஸ்டெப்பு தான் ஒரு டிசிப்ளின்ட் இன்வெஸ்டரையும் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். ஏன்னா பொதுவாக மக்கள் மாற்ற ட்ராப் என்ன அப்படின்னா, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஆர் அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களோட எல்லா சேவிங்கும் அதிலேயே டம்ப் பண்ணிகிட்டே இருந்துட்டு மார்க்கெட் எப்பப்பெல்லாம் கிராஷ் ஆகுதோ அது எப்பப்பெல்லாம் கீழே போதோ அவங்களுக்கு பிபிஎன் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டே இருக்கும். இது வந்து இன்ஃபேக்ட் ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறத விட இட் டசன்ட் ஒர்க் எஃபிஷியன்ட்லி. பிகாஸ் இங்கே அந்த சேவ் ஆகிற மணிக்கு ஒரு பர்பஸோ ஒரு இடிஓ ஒரு மிஷனோ இல்லாமல் போயிடுது. இந்த லேட் ஸ்டார்டர்ஸ்ன்றவங்க நார்மலாக தே வில் ஹாவ் ஆல் த லைஃப் அப்டேட்ஸ் ஆஸ் வெல், ரைட்? இப்போ பசங்களோட ஸ்கூலிங்காக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஒரு வெக்கேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி எவ்வளோ திங்ஸ் இருக்குது. வென் தே ஸ்டார்ட் டு இன்வெஸ்ட் அவங்க வந்து ஒரு ஃபண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தே ஹவ் டு கிவ் சம் மிஷன். ஸோ ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் எனக்கு 60 இயர்ஸில் தான் தேவைப்படுது அப்படின்னா இட் கேன் பி பிட் அக்ரெசிவ். அதாவது இட் கேன் ஹாவ் சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் த கோர்ஸ், பட் அந்த லாங் டேர்ம் ஹொரைசானில் அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா தட் அமௌண்ட் கேன் கோ டு தட் ஃபண்ட்.
அட் த சேம் டைம் இப்போ நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் வந்து பசங்களோட எஜுகேஷன் ஒரு மேரேஜ் இந்த மாதிரி ஃபண்டுக்காக இந்த மாதிரி நீடுக்காக வந்து சேர்க்குறாங்க அப்படின்னா இட் கான்ட் ஹாவ் ஆல் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இட் ஷுட் ஹாவ் மோர் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த ஃபண்டுக்கு வேறு மிஷன் அண்ட் வேறு கைண்ட் ஆஃப் ட்வீக்கிங், ஐடென்டிஃபை யுவர் நீட்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அலோகேட் பண்ணுங்கள். ஸோ தட் யுவர் மணி பீயிங் சேவ்டு வில் ஹாவ் அ பர்பஸ். இந்த சேவ் ஆகிற காசுக்கு கண்டிப்பாக பர்பஸ் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, அது இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, உங்களை இந்த ஹெட்லைன்ஸ்லாம் வந்து பயமுறுத்தாது. இப்போ சடனாக வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த டென்ஷனோ ஆர் அந்த பேனிக் செல்லிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தப்பு பண்ணுற இடமே இந்த பேனிக் செல்லிங் தான். ஏன்னா அங்கே தான் அவங்க ஆக்சுவல் லாஸை ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட் பண்ணி ஒரு நீடுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பேனிக் செல்லிங்கிற பிரச்சனை கிடையவே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண 5 டிப்ஸுமே ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிப்ஸ் தான். பட் இந்த வீடியோட ஓவரால் கன்க்ளூஷனாக நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஸ்டார்டிங் லேட் அப்படின்றது அப்சல்யூட் ஃபூலிஷான ரிஸ்கெல்லாம் போய் எடுக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் அதோட ஆப்போசிட், யூ ஹேவ் டு பி வெரி டிசிப்ளின்ட் இன்வெஸ்டர். இந்த இடத்த உங்களோட பிக்கஸ்ட் காம்படிட்டர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை வந்து இன்ஃப்ளேஷனோ ஆர் ஈவன் இந்த யங் இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஸ்டார்டட் ஏர்லி அவங்க கூட கிடையாது. உங்களோட ஓன் ப்ரொகாஸ்டினேஷன். எவ்ரி மந்த் நீங்கள் இதை தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி காஸ்டிங் யூ த டைம் அண்ட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங். இப்போ 20 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், 25 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்கன்னா அந்த கேம் இட்ஸ் ஓவர். அதை உங்களால் திரும்ப விளையாடலாம் முடியாது. இப்போ உங்களால் டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல கார்பஸோட ரிட்டையர் ஆக முடியும், உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை சூப்பராக பில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அந்த கேம் இன்னுமே அவைலபிளாக தான் இருக்குது. யூ கேன் ப்ளே தட். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் 35, 40 ஆர் ஈவன் 45ல் ஒரு மேசிவான வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஜஸ்ட் நீங்கள் அது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப லைட்டாக எடுத்துக்க முடியாது. யூ ஹேவ் டு பி வெரி டிசிப்ளின்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் டுவர்ட்ஸ் தட் கோல். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 35 ஆர் ஈவன் 45 இயர்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால் பெரிய கார்பஸ் பில்ட் பண்ண முடியும்னு சொன்னது எஸ், இட்ஸ் ட்ரூ. பட் தட் டசன்ட் மீன் உங்களோட 20ஸை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா 20ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இதில் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் பி பிட் கேஷுவல் அண்ட் ரிலாக்ஸ்ட். ஸோ அந்த லிவரேஜ் ஆர் அந்த ப்ரிவிலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டோன்ட் மிஸ் தட். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பாய். Yeah.